சர்வீஸ் சென்டர் திறந்ததுலேருந்து ஒருத்தரும் வந்து தொலைய மாட்டாங்க. எனக்காவது ஏதாவது சர்வீஸ் பண்ணி ஆட்டையை போடலான்ட்டா. சரி. ஹாய் சார். ஹாய் சார். வண்டி ரேஸ் பண்ணா ஆஃப் ஆயினே சார். கரெக்ட் சார். நம்ம சென்னையில் ரேஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து பேன் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து வண்டியை வந்து ரேஸ் பண்ணாமல் நார்மலாக ஓட்டுங்க சார், கரெக்டாக சார். ரேஸ் பண்ணா ஆஃப் ஆயிடுச்சு சார் டிராஃபிக்ல. ரேஸ் சார், ரேஸ் சார். அதை விடுங்க சார், ஏன் ஆஃப் ஆகுது? ஒரு நிமிஷம் சார். வால்யூம் வைக்கிறீங்களா? வண்டி கீ போட்டால் ஸ்டார்ட் ஆகுதா சார்? நீங்க எப்படி சர்வீஸ் சென்டரா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்? சார் கீ போட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? கீ போட்டா ஸ்டார்ட் ஆகும். பிடிங்க, கீ போட்டா ஸ்டார்ட் ஆகும். என்னங்க பேசுறீங்க சார்? நான் என்ன பண்றேங்க அதான் தெரியல, சொல்லுங்க. நீ என்ன பண்ற? சர்வீஸ் விட வந்தாங்க. அதுதான். வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? வாங்கி 1 வருஷம் ஆகுது சார். சார் 1 வருஷம் வண்டினா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் வரதான் சார் செய்யும். உங்களுக்கு எங்க வண்டி நின்றுச்சு லாஸ்டா? நம்ம இந்த எங்க இது வடபழனி பிரிட்ஜு கிட்ட செம டிராஃபிக். வண்டி ஸ்டார்ட் பண்றேன், ரேஸ் பண்றேன், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ சார், ஒன்றும் இல்லை பிரச்சனை. கிக் ஸ்டார்ட் ட்ரை பண்ணீங்களா? சார் கொஞ்சம் மூளை இருக்கா உங்களுக்கு? எப்படி சார் நம்ம பப்ளிக்ல எல்லாம் நிக்கிறோம், கூட்டமா இருப்பாங்க, யாரும் கிக் ஸ்டார்ட் பண்ணா என்ன மூஞ்சில கிக் பண்ண மாட்டானுங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங்? ஜஸ்ட் a minute சார். போட்டா அப்படின்னு சொல்ற போறாங்க சார் யாராவது. ஏனாச்சு வண்டியில பெட்ரோல் போனா எப்படி சார் ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, வந்துட்டானுங்க சர்வீஸ் சென்டருக்கு. வெயிட் பண்ணுங்க. பெட்ரோல் இது நாங்க இப்படிதான் பாட்டில் கொடுப்போம். வெள்ளையா இருக்கு பெட்ரோல். அது ஒயிட் பெட்ரோல். போடு, ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் ஏன் சார் ஒரு பெட்ரோல் போடாம வண்டி சார் இல்லைன்னு சொல்லி சார் வர சார். சார் பில்லு ஒரு நிமிஷம் 5,000 சார். எதுக்கு 5,000? புது பைக்குக்கு இஎம்ஐ அது? எக்ஸ்கியூஸ் மீ, பெட்ரோல் போட்டேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் 5,000. ஏங்க பெட்ரோல் மட்டும் தானே போட்டு எதுங்க 5,000? பெட்ரோல் நீங்க வெளில போட்டு 100 ரூபா சார். எங்க கிட்ட வந்து சர்வீஸ் சென்டர் பண்ணிருக்கீங்க. நான் உங்க வண்டியை அனலைஸ் பண்ணிருக்கேன், செக் பண்ணிருக்கேன், ரேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சரி கொடுங்க. ஆனா ரொம்ப ஓவர் சார். இதான் சார் சர்வீஸ் சென்டர் அட்ராசிட்டிஸ். போங்க சார். ஐயோ ரொம்ப வெயிலாகிடுப்பா, ஒண்ணுமே முடியல. ஏய் என்னடி இது ட்ரை சைக்கிள் மாதிரி போட்டு வரேன். ஏய் பங்கஜம், என்னடி என்னாச்சு? வண்டியில பிரச்சனை ஆயிடுச்சோ? பிரச்சனை மூஞ்சிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரி அதை விட என்ன பிரச்சனை? வண்டியில சாக்கப் ஜார் போயிடுது. சாக்கப் ஜார் போயிடுது. ஸ்பார்க் பிளக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்டாண்டும் கொஞ்சம் ஸ்போர்ட்டா நிக்க மாட்டேங்குது வண்டி. தெரியும் இப்பெல்லாம் பண்ண எதுவுமே நிக்காது. ஒண்ணு இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் பேசக்கூடாது. கட 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 கடன்னு சவுண்ட் வருது, பட 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 படன்னு சவுண்ட் வருது, அப்படி சொல்லணும். அபிஷ்டு நீ என்ன பேசுற? நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது, தப்ப. செவிலே ஒரு அப்ப. ஏய் அப்பா சரி ஓகே, பைக் எப்ப வாங்கினேன்? பைக்கு என் தோப்பனார் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி கொடுத்தா. தோப்பனார்னா தோட்டக்காரா? எங்க அப்பா. அப்பாவா? சரி ஓகே. ரொம்ப நாளா எத்தனை வருஷம்டா? ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் தானா? சரி ஓகே. இன்ஜின் ஆயில் எப்ப மாத்தினேன்? இன்ஜின் ஆயில் எப்ப மாத்தினேன்? எங்க தோப்பனார்ட்ட கேட்டு சொல்லட்டுமா? கேளு. தோப்பனார்கிட்ட போன் பண்ணி கேளு. தோப்பனார்கிட்ட தோப்பனார் எப்ப இன்ஜின் ஆயில் மாத்தினீங்கன்னு கேளு. ஏய் தோப்பனார் எப்ப இன்ஜின் ஆயில் மாத்தினேன்? ஏண்டா நீ எப்ப இன்ஜின் ஆயில் மாத்தின எனக்கு எட்டா தெரியும்? ஐயோ இல்லப்பா, கடையில கேக்குறா, எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. ஏய் காரசோ மூஞ்சி, இது பாரு. சரி இருங்க, நான் சமாளிக்கிறேன் எங்க கடையில. ஏய் எப்ப வண்டி வாங்கினேன்னு தெரியல, எப்ப வந்து ஆயில் மாத்தினேன்னு தெரியல, எப்படா வண்டியை சர்வீஸ் பண்றது? உறிஞ்சிரும் உன்னை அப்படியே. நானு ஒழுங்கா சொல்லு. மாமா அடிக்காத, பயமா இருக்குது. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் நீ. உனக்கு நான் ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்றேன். உன்னை அடிக்க வரேன், அப்படியே அம்பி மாதிரி பேசு. அப்படியே டக்குன்னு ரெமோவா மாற, அப்புறம் அணினா மாறணும். சரியா? ஃபர்ஸ்ட் அம்பி. சரியா? சர்வீஸ் பண்ண முடியாது, போடா. ஏய் என்ன அடிக்காத, எனக்கு பயமா இருக்கு. இந்த பயம் இருக்கட்டும். தூக்கி அடிச்சிருவோன்னு. என்னடா வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன் நான், எப்ப கிடைக்கும்? ஏய் இப்படியே பேசினா செருப்பால் அடி போடணும். இந்த பாரு பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, உன் வண்டி வந்து ஒண்ணுமே கிடையாது. திரும்ப காயதங்கள்ல போட்டா கூட 5 ரூபா இருறா பேச விடுறா. அவன் தோப்பனார்கிட்ட போயிட்டு அவன் மூக்குல சொருவு, அப்பதான் இது கரெக்ட். ஐயோ பெருமாளே, எங்க தோப்பனார் என்ன சொல்லுவேன்? தோப்பனார் தோட்டையிலே வந்து இல்ல, அவன் தோப்பனார் தோட்டையிலே பம்பரத்தை சொருவுன்னு சொல்லிப்போம். இந்த வண்டியை ஸ்கிராப்ல தான் நான் போடணும். 10 ரூபா கூட வராதா. இதுல எப்பறம் இன்ஜின் ஆயில் மாத்திருக்கேன் நானு. நீ எப்படி அதை சொல்லுவேன்? ஏய் என்ன பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. அதை பாரு தம்பி. ஏய் இறங்க கூல் இந்த பாரா. ஏய் இந்த வண்டி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சரியா? இது எடுத்துன்னு போயிட்டு ஸ்கிராப்ல போட்டு 25 ரூபா கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு நான் வாங்கி சாப்பிட்டு வண்டி தொலைச்சின்னு அப்பாட்ட சொல்லிடு. ஓகே? போய் சொல்லக்கூடாது, தோப்பனார் திட்டுவா. அப்போ உங்க தோப்பனார் போய் கூட்டணும். அப்போ
இப்போ கூட்டணும் நான் வண்டி இங்கே வச்சுக்கிறேன். நான் இங்கே நிக்கிறேன், எங்க தோப்பனாருக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேமா. அவரு சரி கூப்பிடு. ஹலோ தோப்பனா, கொஞ்சம் கடைக்கு வரையலா? இங்க ஒரு அண்ணா கத்துறாரு என்ன ரொம்ப. ஏய் என்னடா ஒயின் சாப்பாடா கூட்டு உங்க அப்பாவை சீக்கிரம் சொல்றாரு. அப்பா சீக்கிரம் வாங்க. ஏய் உனக்கு என்னடா வயசாகுது, இவ்வளவு இன்னசென்ட்டா பேசுற? வண்டி இப்படி ஓட்ட லைசன்ஸ்? நான் இப்பதான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம். சரி லைசன்ஸ் இருக்கா? இருக்கேன். காட்டு. டேய் பஸ் பாஸ்ரா இது, பைத்தியம். போய் லைசன்ஸ் எடு போ ஃபர்ஸ்ட். ஓ லைசன்ஸ் ஒன்று கொடுத்தாங்களா? ஓகே ஓகே சரி உங்க அப்பா வர சொல்லு, பண்ணி தரேன் போ. நீ மாத்தி தர மாட்டீங்களா? உங்க அப்பா கூட்டடா போயிட்டு. தம்பி செம்ம ஸ்மார்ட்டா இருக்க, என்ன கதை சொல்லு. என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி எங்கடா? வண்டி எடுத்து வரல நீ? அது கொஞ்சம் பெரிய வண்டி தான், நான் கொஞ்சம் அப்பப்போ ஓட்டிட்டு வருவேன், அதுக்கப்புறம் பாக்கெட்ல போட்டுப்பேன். பாக்கெட்ல போட்டுக்கா? ஏய் பொம்மை வண்டி சொல்லுறியா நீ? சர்வீஸ் எங்க? பெட்ரோல் போட்டாலும் ஓடுதுதான் வண்டி பாருங்க. இந்த காமெடி எங்க எடுத்துட்டு வர நீ? கடை வாங்கியது. யார் இந்த நகைச்சுவை யார் சொன்னது? ஒரு சின்ன பையன் சொல்லி கொடுத்தான். சின்ன பையன் சவகாசம்லாம் வச்சுக்க. இது ஒரு பைக்கா? இந்த பைக்ல இருந்து சர்வீஸ் பண்ணுமா? இந்த சர்வீஸ்லாம் பண்ண முடியாது, என்னோட இதுல வச்சுக்கிறேன். என்ன போ, அப்புறமா ஜிபே பண்ணுவேன். ஜீரா போ. 5 ரூபா வண்டி சர்வீஸ் பண்ண வர சொல்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் மாமி, வண்டி கொஞ்சம் சிக்கமாயிடுச்சு, கொஞ்சம் மாத்திரியா? என்ன பார்த்தா மாமி மாதிரி இருக்குது. மாமின்ற மாமி என்ன நானே என்ன ஆச்சு? வண்டி அப்படியே ரேஸ் அடிச்சு ஓட்டுனேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ரேஸ் ஓட்டுனேன். இன்ஜின் சீஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் மாத்தி விடு மாமி. எனக்கு கேள்விக்குறி மாதிரி இருக்கா? ஒழுங்கா நில்லு, ஒரு இடத்துல நில்லு ஃபர்ஸ்ட். நீ வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? ஆமா சீஸ் ஆயிடுச்சு. புள்ளிங்க தெரியா மாமி? நாங்க ஐடியா எல்லாம் புள்ளையானே தெரியல, புள்ளிங்க. சரி ஓகே, வண்டி சீஸ் ஆச்சுன்னு சொல்றிய, எப்ப வாங்க வண்டிய? வண்டி ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம்? ஆமா 2 மாசம் சீஸ் பண்ணிட்டேன். ஆமா அச்சு ஓட்டு ரேஸ் தான், டெய்லி ரேஸ் தான். ஏன்னா ரேஸ்லாம் ஓட்டுறீங்க, ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு மாமி. நான் இப்படி 2 மாசம் 10 இருப்போம், திருப்பி அடுத்த 2 மாசம் ஏந்து வண்டி ஓட்டுவோம். 2 மாசம் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துப்ப, 2 மாசம் வந்து சர்வீஸ் விடுவேன். ஆமா புது வண்டி மாத்திக்கினே இருப்போம் ஒரு மாசத்துக்கு. நாங்க இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஹார்ன் வந்து கொஞ்சம் பலமா போட ஆன, கொஞ்சம் நல்லா நீர் நடிக்கிற மாதிரி. என்ன மாதிரி சவுண்ட் என்ன சொல்லு? நல்லா வந்து அந்த லாரியில் அடிக்கிற சவுண்ட், அந்த சவுண்ட் வேணும் மாமி எனக்கு. லாரியில் அடிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் அதை போட்டு ஊர்ல இருக்க எல்லாரும் தூக்கத்தை கெடுக்க போறாதானே? ஆமா மாமி, நாங்க அந்த வீலிங் எல்லாம் அடிக்கும் போது பின்னாடி அந்த மட்காடு தேயாம இருக்கிறது மாதிரி எல்லாம் போட்டு விடுவேன். இப்படி ஏத்தும் போது வண்டி போன பின்னாடி மட்காடு வண்டி ஒன்று ரெடி பண்ணி தரேன். மாமி எல்லாம் ஒரு 500 ரூபாய் பண்ணிக்கலாமா? 500 ரூபாவா? ஏய் நீ உள்ள வந்ததுக்கே 500 ரூபாடா? பார்த்து சொல்லுத்தல. 50,000 ரூபாய். 50,000 கொடுத்தாரு தலைவர். பார்த்து சொல்லுத்தல. 45,000 ரூபாய். கொஞ்சம் பார்த்து சொல்லுத்தல. 30 ரூபா? 35,000 ரூபாய். 25,000 ரூபாய் வச்சுக்கலாமா? ஒரு குவார்டர் வாங்கிக்கிறேன். சரி ஓகே. வண்டி பிரேக் பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சா வண்டி? அதாவது லாரி பக்கத்துல போகணும், ரெடி போனோம் போட்டு லாரி உள்ள போகணும். சரியா? அதெல்லாம் பிரேக் லூஸ் ஆகுது, கொஞ்சம் பிரேக் டைட் பண்ணி விடுறது. லூஸா தான் ஸ்டைலு. நீ இருந்தா குத்துட்டு போ. அப்புறமா மக்களுக்கு சேவை பண்ணிருக்கேன் ஆக்சுவலா நானு. ஏய் தம்பி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, சின்ன பையன் வண்டி ஓட்டக்கூடாதுப்பா, என்னாச்சு சொல்லு. இந்த வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் சர்வீஸ்னா வெறும் அந்த இது மட்டும் பண்ணி கொடுப்பா? அப்படிலாம் இல்ல, இது குழந்தை மாதிரி. ஏண்டா குழந்தைன்னா அதுக்கு பால் ஊட்டி சீர் ஊட்டி டயப்பர் மாதிரி தொட்டில போட்டு ஆடுறான், இங்க என்ன எடுத்துனோம்ல? ஆமா, இதுக்கு பால்னா இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி இங்க பிரேக் ஆயில் அதெல்லாம் ஊத்தணும்ல. இது என்ன பைக்? எலக்ட்ரிக் பைக்கா? ஆமா. எப்ப வாங்கின? வாங்கி ஒரு மாசம் தான் ஆகுது. அப்படியே நல்ல சர்வீஸா இருக்கா? நல்ல மைலேஜ் தருதா? சூப்பரா கொடுக்குது. நல்லா தருதா? சரி ஓகே. வேற என்னென்ன ரெடி பண்ணுன்னு சொல்லு. வேற என்ன ரெடி பண்ணலாம்? ஆயில் ஊத்தி பிரேக்குக்கெல்லாம் பிரேக் ஆயில் வந்து டாப் அப் பண்ணலாம். டாப் அப் பண்ணலாமா? டாப் அப் பண்றதுன்னா ரீசார்ஜ் சென்டர் ஆயிடுது. சரி ஓகே. இதுக்கெல்லாம் மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் வேண்டாம் தம்பி. இது 50,000 ரூபா? ஆமாப்பா. ஆயில் மட்டும் தானே ஊத்த போறீங்க தம்பி? ஆயில் மாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க போர் நடக்குது இல்ல, அந்த போருக்காக இங்க ஆயில் எல்லாம் விலை ஏத்திட்டாங்க. உன் பைக் எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபா. ஆமா 50,000 ரூபாய் கட்டினா தான் ரெடி பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. தருவே தர மாட்டியா? சொல்லு சீக்கிரமா. கிடையாது என்கிட்ட. எவ்வளவுதான் வச்சிருக்கேன்? என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு. 10 ரூபாய் இருக்கா? சரி ஓகே. அந்த 10 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு மில்க் பிக்கி சாப்பிட்டு வீட்டுக்கு. என் வண்டி சர்வீஸ் பண்ணணுமே. டேய் 10 ரூபாய் வச்சு கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. 10 ரூபாய் வச்சு எப்பறம் சர்வீஸ் பண்ண முடியும்? என் வண்டி 100 கிலோமீட்டர் போகுது 10 ரூபாய்க்கு. நீ என்ன இது பண்ண மாட்டேங்கிறீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டலா? இங்க ஒரு கிறுக்கம் தரக்கா, சீக்கிரமா வாங்க. டேய் 10 ரூபாய் வச்சு எப்பறம் பண்ண முடியும் சர்வீஸ்? 10 ரூபாய் 10,000மா? இல்ல 10 ரூபா தான். 10 ரூபா வச்சுதான் நான் இப்போ ஒரு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன் வண்டி. 10 ரூபாய் கொடு, வண்டியை விட்டு போ.
வண்டி விட்டு போகணும். ஆமா வாட்டர் பாக்கெட் வாங்கி வந்து வாட்டர் வாஷ் தான் பண்ண முடியும். நீ கூட 10 ரூபாய்க்கு போ பண்ணி வைக்கிறேன். வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இந்த வண்டியா. ஏய் அப்ப என்னதான் பண்றது? இந்த வண்டியை சும்மா சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க, தொடச்சு கொடுங்க. இருக்கேன் இருக்கேன். சரி ஓகே நான் சர்வீஸ் பண்ணி வைக்கிறேன் போ. என்னோட சர்வீஸ் பில்லு கொடுங்க. பில்லு நீ வந்து தரப்போ. இல்ல எனக்கு இப்ப வேணும், நீங்க தான் வண்டி விட்டுன்றதுக்காக. பில் போ. பில்லுல அமௌண்டே போடலாம். ஏய் வெறுப்பேத்தாரா இருந்தா போ. சரி நான் போயிட்டேன். எத்தனை இருக்காங்க 10 ரூபாய்க்கு எப்பறம் ரீசார்ஜ் பண்ணுறது, 10 ரூபாய்க்கு எப்பறம் சர்வீஸ் பண்ணுறது, வாட்டர் வாஷ் இந்த வாட்டர் பாண்ட் வாங்கினா ஊற்றும் தண்ணி. இதே மாதிரி கிறுக்க மாதிரி எப்படி பண்ண போடுங்க. பைக் சர்வீஸ்னு ஒண்ணு பண்றானுங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஒழுங்கா பண்ணவே மாட்டானுங்க. அவனுக்கு சொல்றது புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல வந்தவங்க எல்லாமே கிறுக்கனா தான் இருக்காங்க. பைக் சர்வீஸ் அட்ராசிட்டியை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.